Hi friends, இன்னைக்கு zigzag உடைய 3 மெத்தட் தான் பார்க்க போறோம். நான் ரெண்டன் போட்டு வச்சிருக்க ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு கோடு போட்டு V ஷேப்ல தலைகீழி நேராவும் போட்டு வச்சிருக்கேன். பென்சில்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கார்னர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த செயினை வந்து லாங் செயினா போடணும். zigzag ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. லாங் செயின் போட்டு அது பக்கத்துல ஒரு குட்டி செயின் போடணும். லாங் செயின், குட்டி லாக் செயின். திருப்பும் அடுத்த பக்கம் லாங் செயினுக்கு பக்கத்துல ஒரு குட்டி லாக் செயின். இந்த மாதிரி தான் நம்ம V ஷேப்ல மாத்தி போட போறோம். இதுக்கு பேர் தான் zigzag. நான் ஏற்கனவே வரையும் போது எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. லாங் செயின் போடுங்க. லாங் செயின் வந்து கழட்டிட்டு வராம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம பக்கத்துல சின்னதாக லாக் செயின் போட்டு திருப்புவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் ஜரி த்ரெட்டில் ரெண்டுத்துலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அதிகமாக வந்து கட் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நெக்லைனுக்குலாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண முடியும். பாருங்க, நான் லாங் செயின் எடுக்கிறேன். அப்படியே அந்த V ஷேப் போட்டிருக்கோம், அதில் வந்து லாங்காக வந்து அந்த செயினை எடுத்து பக்கத்தில் ஒரு சின்ன லாக் செயின் போட்டு கார்னர் அப்படி திருப்பணும். அப்படி போட்டிங்கன்னா நமக்கு V வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் தலைகீழாகவும் வரைஞ்சி வச்ச மாதிரி V இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 கோடு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 2 கோடு போட்டு அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே அந்த V ஷேப்பை தலைகீழையும் நேராகவும் போட்டு மாற்றி V ஷேப்பை போட்டு வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி நான் 2 பக்கமும் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த V ஷேப் zigzag வந்து டபுள் சைடு. ஃபஸ்ட்டில் நம்ம சரியில் போட்டது சிங்கிள் சைடில் இருக்குது. இப்போது சில்க் த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம 2 ஸ்டாண்ட் த்ரெட் தான் எடுப்போம். அப்படி தான் நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் எடுக்கணும். எப்பயும் போல் பெரிய லாங் செயின் எடுக்கிறேன், பக்கத்துலேயே குட்டி லாக் செயின் போடுறேன். இதையே தான் நம்ம எப்பயுமே கண்டினியூ பண்ணுவோம் zigzagல. லாங் செயின், அதனை ஒட்டினாப்பில் குட்டி லாக் செயின் போட்டு தான் நீங்கள் கார்னர் திருப்பணும். அப்படி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த V ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து கழண்டிட்டு வரும், அது வந்து zigzag மாதிரி இருக்காது. லாங் செயின் எடுக்கணும், பக்கத்துலேயே லாக் செயின் போடணும். லாக் செயின் போட்டு கார்னர் திருப்பணும். த்ரெட்டை வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து பிசுறுலாம் அடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் லூஸாக தான் ஹேண்டில் பண்ணணும். சில்க் த்ரெட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில்க் த்ரெட் தான் வந்து நம்மளுடைய ஒர்க்கில் நிறைய நம்ம யூஸ் பண்ண போகிறது. என் குட்டி லாக் போட்டு என் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதை மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் போட போகிறோம். நான் வந்து ஏற்கனவே வரைஞ்சதுனால நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சு இந்த மாதிரி பென்சில் எடுத்து மார்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி zigzag நீங்கள் வந்து எனக்கு எப்படி ஸ்டிச் பண்ண அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்டும் அண்ட் சில்க் த்ரெட்லேயும் ஒரு அரை ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அதுக்கான இமேஜ் ஒன்று போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம். எந்த இமேஜில் வேணால் நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம். லாங் செயின், பக்கத்துலேயே லாக் செயின். அந்த லாக் செயின்றது சின்ன செயின். அந்த செயினை ஒட்டினாப்பில் பெரிய செயின் ஒட்டினாப்பில் நம்ம சின்னதாக போடுறது தான் லாக் செயின் மென்ஷன் பண்ணுறோம். சின்ன செயின் போட்டு அப்படியே கார்னர் திருப்பணும். டர்ன் பண்ணி லாங் செயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன செயின். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு லைன் மட்டும் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா,
வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க்குக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதை விட நம்ம வந்து அதுதான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சை வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதை விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில்க் த்ரெட் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான புது த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி நமக்கு பிசுறு அடிக்கிறதுக்கும் சில்க் த்ரெட் வந்து அறுந்து போகிறதுக்கும் பழைய த்ரெட்டு சரியில்லாத த்ரெட்டு ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போதும் ஊசியை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கையில் அடியில் விடுற த்ரெட்டையும் ரொம்ப டைட் பண்ணி இழுக்காமல் போட்டோம்னா நமக்கு ஒர்க் நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்டிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் போட்டிருக்கேன். இதுதான் வந்து நாம் கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் போல் செயின் ஸ்டிச் தான் போட்டுக்கணும். ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அதை வந்து ரொம்ப குட்டி குட்டி செயினாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு நார்மல் செயின் ஸ்டிச்சாகவே போடுங்க. செயின் ஸ்டிச் போடுற வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். எப்பயும் போல் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு நம்ம செயின் ஸ்டிச் எடுத்து போட்டுக்கணும். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி ஒர்க் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. பார்க்காதவங்க போயிட்டு கிளாஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் போடுறேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக செயின் போடாமல் ஒரு குறிப்பிட்ட லென்த், ரொம்ப லென்த்தாகவும் செயின் போடக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் போடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செயின் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேங்க. இதுக்கு மேலே ஜிக்ஸாக் நம்ம எப்படி போடுறன்றதை பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம 2 ஜிக்ஸாக் பார்த்துருப்போம். அந்த ஸ்டிச்சை விட இது வித்தியாசமாக இருக்கும். வேறு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து கார்னரில் இருந்ததே ஸ்டார்ட் பண்ணோம். ப்ளூ கலர் த்ரெட்டோடைய கார்னரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் கொஞ்சம் மேலே தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த த்ரெட்டை வந்து சைடான ஒரு ஆங்கிளில் வச்சு செயின் போடணும். நம்ம நேர் பொசிஷனில் செயின் போடக்கூடாது. கொஞ்சம் சாய்வாக அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம செயின் போட போகிறோம். ஆனால் நம்ம சிக்ஸாக்கில் அந்த ஜிக்ஸாக் போடும்போது அந்த பெரிய செயின் கழட்டிட்டு வராமல் இருக்க ஒரு சின்ன லாக் போட்டிருப்போம். இந்த செயினில் இந்த சிக்ஸாக்கில் பாருங்கள், நம்ம அந்த சின்ன லாக் போட மாட்டோம். அப்படியே செயின் ஸ்டிச்சை மட்டும் ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதை மட்டுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி சின்னதாக செயின் ஸ்டிச் போடுவோம். லாக் ஸ்டிச் இதுக்கு தேவைப்படாது. நார்மல் செயினே தான் நாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி போடும்போது இது நமக்கு ஒரு குட்டி சிக்ஸாக் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இந்த 3 ஸ்டிச்சுமே எனக்கு மறக்காமல் சில்க் த்ரெட்டு சரி த்ரெட்டு ரெண்டுத்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பிட்டு 3 ஸ்டிச்சில் இருந்தும் ஒவ்வொரு இமேஜ் வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை. ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சை அந்த பக்கமும் இந்த பக்கமும் மட்டும்தான் ஸ்டிச்சு போடுறேன். நார்மல் ஸ்டிச் சிக்ஸாக் தான் போடுறேன். சிக்ஸாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் போடலை. நம்ம இதுக்கு முன்னாடி படித்த 2 கிளாஸில் வந்து லாக் போட்டு கார்னர் திருப்புவோம். அதே மாதிரி எண்டு முடிக்கும்போதும் நல்லா ஷார்ப்பாக கொடுத்து அந்த ப்ளூ கலர் த்ரெட் மறையிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதீங்க. இங்கே முடிக்கிற இடத்துல எப்படி முடிக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.